வார்த்தைகள் மாயம் செய்யும். சொன்னா நம்புவீங்களா? அதுக்கான கத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வயதான கண் தெரியாத ஒருத்தர் யாசகம் கேட்டுட்டு இருந்தார். அவரு பக்கத்துல ஒரு போர்டு இருந்தது. "நான் கண் தெரியாதவன், உதவி செய்யுங்கள்" அப்படின்னு. அதுக்கு கீழ ஒரு தட்டு வச்சிருந்தார். தினமும் பல பேரு அவர கடந்து போனாங்க. சில பேர் அந்த தட்டுல காசும் போட்டாங்க. இத தினமும் அந்த வழியா போற ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த பெரியவர் கிட்ட போறார். "ஐயா, உங்களோட இந்த பலகையில ஒரு மாற்றம் செய்யட்டுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. இவரும் சரின்னு சொல்றார். அந்த இளைஞர் எடுத்தாரு. ஏதோ எழுதினாரு. அவர்கிட்ட வச்சுட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் ஒரு 2, 3 நாள் ஆச்சு. அந்த வழியா அந்த இளைஞர் போகும்போது, இந்த பெரியவர் போறது அந்த இளைஞர் தான் தெரிஞ்சது. கூப்பிட்டு கேட்கிறாரு. "நீங்க என்ன இந்த போர்ட்ல எழுதினீங்க? இப்பல்லாம் முன்னை விட கொஞ்சம் அதிகமாவே காசும் கிடைக்குது. சில பேர் நின்னு என்கிட்ட பேசவும் செய்றாங்க. என்னய்யா எழுதியிருந்தீங்க?" அப்படின்னு கேட்கிறார். அந்த பலகையில, "இன்று ஒரு அழகான நாள். என்னால் தான் பார்க்க முடியவில்லை" அப்படின்னு எழுதியிருந்தது. அதாவது தனக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறத நேரடியா சொல்லாம, ஒரு நேர்மறை சிந்தனையில ஆரம்பிச்சிருக்காரு. "இன்று ஒரு அழகான நாள்" அப்படின்னு. வார்த்தைகள் மாயம் செய்து தானே! பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.